திமுகவை வீட்டிற்கு அனுப்புவதே தங்கள் கூட்டணியின் ஒரே நோக்கம் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பழனி புலிப்பாணி ஆசிரமத்திற்குள் யாகம் மற்றும் சிறப்பு பூஜைகளில் ஈடுபட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன், திமுகவில் பல கட்சிகள் விருப்பமில்லாமல்தான் அந்த கூட்டணியில் நீடிப்பதாக தெரிவித்தார். திமுகக்குள்ள 1008 பிரச்சனைன்னா அவங்களுக்குள்ள கூட்டணி குழப்பங்கள், யாருக்கு எந்த தொகுதி ஒதுக்குறதுன்னு எந்த இது இல்லாமல் அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. இன்னும் கூட அவங்க கூட்டணியில் பல கட்சிகள் சந்தோஷம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அதனால அவர்களுடைய காலதாமதமாக இருக்கிறது என்பது தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை கரூரில் மிகப்பெரிய தோல்வியை மக்கள் கொடுக்கறதுக்காக இருக்கலாம், அல்லது கரூரில் மக்கள் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் அவர் மேலே இருக்கலாம். அதாவது கரூரில் அவங்க செய்யாத அட்டகாசம் இல்லை அங்கே நம்ம பார்த்துருக்கோம். அதனால கரூர் மக்கள் அவரை புறக்கணிப்பாங்கன்னு நினச்சி அவர் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கலாம். அது தெரியாது. அது எனக்கு எங்களுடைய தேசிய தலைமை தானே வேட்பாளர் பட்டியல் இல்லை. அவங்க எங்கள் தேசிய தலைமை வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பா தெரியும்னா. ஆனால் இங்கே பாருங்கள், இது எங்களுடைய மாநில தலைவர் ஏற்கனவே நிறையா மீடியாவில் விளக்கம் கொடுத்துட்டாரு. இதை பற்றி நான் மறுபடியும் எதுவும் சொல்ல வருது. இது ஒரு எங்களுடைய கூட்டணி ஒட்டுமொத்த தமிழ்நாடாக தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த ஊர் அந்த ஊராக பார்க்கல. நாம் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டணி, அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கூட்டணி திமுக எங்களுடைய ஒரே நோக்கம் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கூட்டணியோட ஒரே நோக்கம். அதற்காக வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் தேர்தலில் நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். எங்களுடைய தேசிய தலைமை அதை பற்றி முடிவெடுப்பாங்க. அண்ணா, நன்றி அண்ணா.